வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகளும், மேலும் குடும்ப தலைவிகள் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். தூரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பெண் வாக்காளரின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள திமுக அரசு ரூபாய் 1000 உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்த தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. சமீபத்தில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழகத்தின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் மகளிர் உரிமை தொகை விரைவில் உயர்த்தப்பட உள்ளதை உறுதிப்படுத்தினார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என்றும் அவர் பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறியுள்ளார். ஏற்கனவே மற்றொரு அமைச்சர் பெரியசாமியும் இது குறித்து பேசியிருந்த நிலையில் தற்போது துரைமுருகன் கூறியிருப்பது இத்திட்டத்தின் மீதான எதிர்பார்ப்பை பொதுமக்களிடையே அதிகரித்துள்ளது. எதிர்க்கட்சியான அதிமுகவும் தனது தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று கூறி வரும் நிலையில் அதற்கு போட்டியாக தற்போது இத்தொகை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் ரூபாய் 2000 வர உள்ளது. இச்செய்தி தமிழக பெண்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதே போல திமுக அரசும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை விரைவில் வெளியிடும் என்று கூறப்படுகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவது உறுதியாகி உள்ளதால் நகைக்கடன் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.